கிறிஸ்துவர்களுக்கான சகோதரர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் செய்தி பார்க்க போகிறோம். இந்த நாளிலே எப்படி என்றால், இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களிலே ஒரு வகுப்பார் ரோடுகளிலே கால்நடையாக நடந்து புறச்சாதி மக்கள் போவது போல காவி கண்களை உடுத்திக்கொண்டு கால்நடையாக வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறது பார்க்கிறோம். இது வேதத்தின்படி சரியானதா என்பதை குறித்த ஒரு பாடம்தான் இந்த நாளில் பாடமாக இருக்கிறது. அப்படியாக அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கால்நடையாக நடப்பது எவ்வளவு சிரமம், அது அவர்கள் ஒரு மிகுந்த பக்தி உணர்வோடு அதை செய்கிறார்கள். இன்னும் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் போகும்போது முழங்காலில் நடக்கிறதாக கூட சொல்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு போதனையாக இருக்கிறது? இதனால் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டா என்பதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கலாம். அப்படி நடந்து போகிறவர்கள் வேதத்தை பற்றிய ஒரு அறிவு உடையவர்களாக இருக்கிறார்களா என்றால், நிச்சயமாக அவர்களுக்கு வேதத்தின் அறிவு மிகவும் குறைவாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ரொம்ப முக்கியமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அனுப்பினார். ஒரு வசனம் அவர்களுக்கு தெரியாது. வேதத்தின் ஞானம் சுத்தமாக அவர்களுக்கு இருக்காது. ஆனால் சிறு பிள்ளைகள், பெண்கள், வயதானவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் ஒரு வைராக்கியத்தோடு, சிலர் ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு கொடியெல்லாம் கட்டி ஒரு ஊர்வலமாக சப்பரம் போல அதை இழுத்து கொண்டு அப்படியாக நடக்கிறார்கள். மிகுந்த கடினம்தான். ஆனால் அது தேவனுக்கு பிரியமானதா? வேதத்திலே அது அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால், அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இங்கே சபைக்கு சொல்கிற ஆலோசனை என்னவென்றால், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களை நாம் முதலாவது படிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியுங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அழிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இதுதான் பவுல் மூலமாக சபைக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை. இங்கே சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற எப்படிப்பட்ட ஒரு பிரயாணம், இல்லாவிட்டால் ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இங்கே ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல ஒப்பிட்டு பேசுகிறார். நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டாக இருந்தாலும், அது கிரிக்கெட்டில் எல்லாம்
ஃபுட்பால் எதுவாக இருந்தாலும் அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அப்படியே ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ் என்றால் அதற்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக் கொடுத்திருப்பார்கள். அந்த ட்ராக்கில் தான் ஓட வேண்டும். அந்த ட்ராக் மாறி வேறு ட்ராக்கில் கால் வைத்தாலே அது அவர்கள் தகுதி நீக்கப்படுவார்கள். இப்படி மிகுந்த ஒரு அந்த விதிமுறைகள், அந்த ஒழுங்குகள் இருக்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும். இன்னும் குறிப்பாக ஒலிம்பிக் போன்ற உலக அளவில் நடக்கிற போட்டிகளில் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு 100 மீட்டர் என்பது ஒரு 10 இல்லாவிட்டால் 15 செகண்டுக்குள்ளே முடிந்துவிடும். அதற்காக அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு கடுமையான பயிற்சிகளை எடுத்திருப்பார்கள். அதற்குரிய விதிமுறைகள் என்ன என்று அவர்களுக்கு சரியாக போதிக்கப்பட்டிருக்கும். அந்த விதிமுறைகளை தவறும் பட்சத்தில் அவர்கள் அந்த அந்த பந்தயத்தில் பங்கெடுக்க தகுதியற்றவர்களாக அங்கே தகுதி நீக்கப்படுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் அந்த அதற்கு முன்பதாக எடுத்த பயிற்சி எல்லாமே வீணாகிறது. அதனால் இந்த பந்தயங்கள் ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பந்தயத்தில் பங்கெடுப்பதற்கு உரிய விதிமுறைகளை நன்றாக அவர்களுக்கு போதிப்பார்கள். அதை நன்றாக அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இப்போ ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர் என்றால் அவர்களுக்கு அந்த துவக்கப்படுகிற அந்த ஒரு டைம், ஒரு சவுண்டு கொடுக்கப்படும். அதற்கு முன்பதாக ஒரு செகண்ட் முன்பதாக அவர் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட துவங்கிவிட்டால் அவர் தகுதி நீக்கப்படும். இப்படி அதனால் சரியாக அந்த நேரத்தில் அவர்கள் ஓட வேண்டும். அந்த ஓட்டத்தை அந்த டைமுக்குள்ளாக யார் முன்னாளாக வருகிறார்களோ அவர்கள் அந்த மெடலை பெற்றுக்கொள்வார்கள். உலகத்தில் நடக்கிற இப்படிப்பட்டதான ஒரு மெடல் வாங்குவதற்கு அப்படிப்பட்டதான விதிமுறைகள், பயிற்சிகள் தேவை என்றால் நாம் நம்மை அழைத்த அழைப்பு எவ்வளவு ஒரு உன்னதமான மென்மையான அழைப்பு. இங்கே அந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லும்போது ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அங்கே பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம். அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான அழைப்பு. மாத்திரமல்ல, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து இந்த உலகத்தையே நாம் ஆளுகை செய்ய போகிறோம். வேதத்தில் வெளிப்படுத்தல் 1:6 நாம் படித்த போது அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று தரிசனப்படிகள் 1:6 வெளிப்படுத்தல். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும்
இப்பொழுதும் என்றைக்கும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் ராஜாக்கள் ஆசாரியர் இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு அதிகாரம் பொறுப்பு உண்டு என்றால் அது ராஜாக்கள் ஆசாரியர். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி மேன்மையான உன்னதமான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே சொல்லும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே படிக்க வேண்டாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறோம், அப்படியே தூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள் என்று கூட அங்கே பேசுகிறார்கள். அப்படி என்றால் அப்படிப்பட்ட நியாயம் தீர்க்கிற ஒரு அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான அழைப்பு நமக்கு கொடுக்கும். அதுதான் ஒரு மெடல் போல, மெடல் அல்ல, நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பெரிய கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மேன்மையான அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் எந்த அளவு அந்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அதற்கு வேண்டிய நிபந்தனைகள் என்ன, அதற்கு வேண்டிய பயிற்சிகள் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவை முதலாவது நாம் பெற்றுக்கொண்டு சரியாக அதன்படி நாம் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிபந்தனைகள், இந்த விதிமுறைகளை அறியாமல் நாம் ஓடினால் அது வீணாக இருக்கும். இங்கே அதாவது அப்போஸ்தலர் பவுல் அதிலே சொல்லும்போது அப்படிப்பட்ட விதிமுறைகள் பயிற்சிகள் இல்லாமல் ஓடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நிச்சயமில்லாதவனாக ஓடுவது போலையும் ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக, ஆகாயத்தை அடிக்கிறார். ஆகாயம் என்றால் சும்மா காற்று. அதை இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டை இடமாட்டேன் என்பதால். காற்றில் அப்படி குத்துச்சண்டை போட்டால் அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லைங்களா? அப்படி நான் அந்த விதிமுறைகளையும் அந்த பயிற்சிகளையும் எடுக்காமல் நாம் செயல்படுகிறதாக இருந்தால் அது அந்த காற்றிலே நாம் குத்துச்சண்டை போடுவது போல ஆகும். அது வீணானது என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அதனால் இதற்குரிய விதிமுறைகள் என்ன, மேலான ஆசீர்வாதத்துக்குரிய விதிமுறைகள் என்ன, அதற்குரிய பயிற்சி நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய நிபந்தனைகள் விதிமுறைகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாம்சங்களுக்கு ஒப்பாக அவரை போல மாற வேண்டும். மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவுக்கும் அவர் போதித்த அநேக சத்தியத்துக்கும் நாம் சாட்சி பகர வேண்டும். சாட்சிகளாக நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும், நாம் சாட்சி பகர்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இதற்கு அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பிறகு கட்டளையாக கொடுக்கிறார். நீங்கள்
சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் போதித்த சத்தியங்களை நீங்கள் உலகம் முழுவதிலும் சென்று பிரசங்கி. அப்போ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் வர வேண்டும். அதன் பிறகு அவரை போல வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக சாட்சிகளாக நிற்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாம்சங்கள் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு எல்லாரிடத்திலும் அன்புடையவராக இருந்தார். ஆண்டவர் மிகுந்த அன்பு மனதிற்கும் அவரிடத்தில் அநேக ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் என்று நாம் அநேக இடங்களிலே படிக்கிறோம். எல்லாரிடத்திலும் அன்பு மனதிற்கும் உடையவராக இருந்தார். அதே சமயத்தில் வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதானாசாரி இவர்களை அவர் நேரடியாகவே கடிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். போதித்ததின்படி நடக்கவில்லை. அவர்கள் இருதயம் தூரமாக போதனைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாதது போல அவர்கள் இருந்தார்கள். அதனால் அவர்களை நேரடியாக கடிந்து கொண்டார். அப்படியே யூதாஸ் காரியோத்து அவரோடு கூட இருந்தார். அவரை பற்றி அவர் ஆதி முதற்கொண்டு தெரிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கடைசி பரியந்தம் அவரை நேசித்தார். கடைசியில் அந்த கடைசி பந்தி அங்கே எடுக்கும்போது கூட கால்களை தழுவுகிறார். அப்படி அவருடைய அன்பு அப்படியாக இருந்தது. மாத்திரமல்ல, அவர் தேவனுக்கு முழுவதுமாக தன்னை கீழ்ப்படுகிறார், தாழ்த்துகிறார். அவர் சொல்லும் போது, தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய ரோச்சனம். அவ்வளோ, அதாவது தேவனுடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கை. சுயத்தை வெறுத்து பிதாவின் சித்தம் எதுவோ அதன்படியே என்று மரண பரியந்தம் தாழ்த்தினார். அப்படிப்பட்ட சாயலுக்கு நாமும் வர வேண்டும். அவருக்கு சாட்சியாக நாம் இந்த ஒரு விதிமுறைகள், பயிற்சி, இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளை நாம் அறியாமல் இருந்தால் அந்த மேலான ஒரு ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை, எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட விதிமுறைகள் இருக்கிறது, எனக்கு தெரியாது, அதனால் நான் பயிற்சி எடுக்காமல் வந்துவிட்டேன், எனக்கு இந்த பரிசு கொடுங்கள் என்று சொன்னால் எவ்வளவு அறிவில்லாத ஒரு காரியமாக இருக்கும். அதனால் நாம் முதலாவது இந்த விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். அறிந்து கொண்டு நாம் மிகுந்த பயிற்சி எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பாக மாறி சத்தியத்துக்கு சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். மாறாக நான் இப்படி கால்நடையாக நான் நடந்தேன், வருடம் போனேன் என்று சொன்னால் அது எப்படியாக இருக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி தம்மை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, ஒருவன் மத்தேயு 16:24 என்று சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். அப்போ சுயம் வெறுக்கப்பட வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு நாம் வருஷத்துக்கு ஒரு முறை 2 நாள் 3 நாள் நான் நடந்து கால்நடையாக இந்த இடத்துக்கு வருவேன். அங்கே மனதுருக
வணங்கி தொழுது கொள்வேன் என்று சொன்னால் ஒரு வாழ்க்கை முழுக்க ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து நம்முடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, வேதம் நமக்கு என்ன போதித்திருக்கிறதோ அதன்படி வாழ்ந்து சிலுவை சுமந்து தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றி வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த வசனம் சொல்லுகிற சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த வசனத்தை பேசுகிறார் என்றால், மத்திய 10ஆம் அதிகாரத்தில் சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது இந்த காரியங்களை பேசுகிறார். நான் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். இதுதான் அந்த இடத்துல போகும்போது ஓநாய்களாக இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எப்போ வேணாலும் கடித்து பீறி போடுவார்கள், சண்டைக்கு வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள். அப்படி சொல்லும் போது தான் தன்னைத்தான் வெறுத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்கு சாட்சி பகர வேண்டும். அப்படியே மத்திய 16:21 கூட அங்கே இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து அங்கே பேசுகிற அந்த இடத்துல அதை பேசுகிறார். நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பிரதான ஆசாரியராலும் வேதம் பார்க்கிறாலும் ஆகாதவனில் தள்ளப்பட்டு அங்கே சிலுவையிலே அடிக்கப்படுவேன் என்று பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படியே இந்த ஊழியம் என்பது அநேக பாடுகளின் வழியாக போக வேண்டும். அதுதான் அவரை பின்பற்றி செல்லும். அப்படியே யோவான் 12ஆம் அதிகாரத்தில் கூட 24, 25 அந்த சந்தர்ப்பங்களில் அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அதனால அவரை பின்பற்றுவது என்பது நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்து நம்முடைய மனம் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு நாள் அப்படியாக நான் செய்கிறேன் என்று அல்ல. வாழ்க்கை முழுவதும் தேவனையே நாம் உயர்வாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய லட்சியம் அப்படியாக இருந்தது. பிதாவுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படைந்தார், தம்மை தாழ்த்தினார், அவரை சந்தித்தார். அவரால் நான் பிழைத்திருக்கிறேன், அவருக்கு சித்தமானதையே நான் பேசுகிறேன் செய்கிறேன் என்று தம்மை தாழ்த்தினார். நமக்கு கூட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது மத்திய 10:37 தகப்பன் தாயை பார்க்கிலும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படியே தகப்பனையாவது தாயையாவது என்னையும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னையும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பக்தி நமக்கு இருக்கிறது. தேவன் பேரில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் ஒரு உன்னதமான அன்பு, முதல் அன்பு, தகப்பன் தாயை விட, மகன் மகளை விட மேலான அன்பு இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 12:26 கூட, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இயேசுவை அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும். அப்படியே சொல்லிக்கொண்டு, அப்பொழுது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவரை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் எங்கே இருப்பேனோ அவனும் என்னோட இருப்பான். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதால் நாம் அவரை சரியாக பின்பற்ற வேண்டும்.
தேவன் அழைத்த அழைப்பின் மேன்மையை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய திறமைகள், நம்முடைய சரீர பலம், நம்முடைய சுய சித்தம், நம்முடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று நாம் கொடுக்கிறவர்களாக, அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். அங்கே தீமை இருக்காது. அங்கே உலக மக்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு நீதியிலே நடப்பார்கள். அது சுலபமான காரியம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தை சாத்தான் நம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறான். உலகத்திலே அநேக தீமைகள் நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல பிதாவுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சாட்சி பகர்ந்து அவருக்காக நாம் வாழ வேண்டும். நமக்கு உண்டான எல்லாவற்றையும், நம்முடைய ஞானம், நம்முடைய பலன், ஆரோக்கியம், நம்முடைய செல்வம் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்துக்காக, அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான பயிற்சி, விதிமுறை. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது அங்கே ஏசாயால நாம் படிக்கிற ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். வீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே பேதையர் என்று சொல்லப்படுது. பேதையராக இருந்தாலும் அங்கே திசை கெட்டு போவோம். பேதை என்றால் இங்கிலீஷ் பைபிளில் ஃபூல் என்று சொல்லப்படுது. ஃபூலாக இருந்தால் கூட கெட்டு போக மாட்டாங்க. அப்படி ஏன்னா அங்கே சாத்தான் கட்டப்பட்டிருக்கோம். நம்ம வழிபடத்தில் படிக்கிறோம். அங்கே ஒரு தூதன் வந்து ஒரு பெரிய சங்கிலினால் சாத்தானை, மோசம் போக்குற சாத்தானை கட்டி போடுறான். அங்கே அதனால ஈஸியாக நடந்து வருவாங்க. 9ஆம் வசனம் அதிலே அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. பார்த்தீங்களா? துஷ்ட மிருகம், சிங்கம். சிங்கம் என்றால் நாம் தெரியும், கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி இருக்கிற சாத்தானே அடையாளம். துஷ்ட மிருகம் அநேக தீமையான காரியங்களுக்கு நாளிலே பாவம் செய்ய தூண்டுகிற அநேக காரியங்கள் அந்த என்னுடைய ராஜ்யத்தில் இருக்காது. அதனால அந்த ராஜ்யத்தில் உலகத்தால் நடந்து வருவதற்கு அது சுலபமாக. ஆனால் இந்த நாளில் சாத்தான் இருக்கிறார், உலகு போன தூதர்கள் இருக்கிறார்கள். அநேக தீமையான நம்மை வழிவிலகி போக செய்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் நாம் அவர்களை வெறுத்து, அதுதான் சுயத்தை வெறுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் அவருடைய அடிச்சுவர்களில் நடக்க வேண்டும். இது விதிமுறைகளாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் நீதியை கற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுவார்கள். நீதியிலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நடந்து வருவார்கள். அதற்கு அவர்களை சீர்படுத்துவதற்கு, அப்படி அவர்களை நடத்துவதற்கு நாம் இப்பொழுதே அப்படியாக ஆயத்தமாக வேண்டும். அவர்களை அப்படியாக வழி நடத்துவதற்கு, அதற்காகத்தான் நம்மை அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்திருக்கிறார். அப்படி இல்லாமல் நாம் அந்த
ஆண்டவர் போல, இயேசு கிறிஸ்து போல நீதியிலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறாமல் இருந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போய் எப்படி அவர்களை வழிநடத்த முடியும்? அதுக்காகத்தான் நம்மை அழைக்கிறார். அதனால இப்பொழுதே நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வருகிறதாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த நமக்கு விதிமுறைகள், பயிற்சி. ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். வேத வசனங்களை கற்று உணர்ந்து கொண்டு அந்த வசனத்தின்படி நாம் நடக்க பயிற்சி எடுக்க வேண்டும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தோம், அதனால அவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை. எந்த விதமான ஒரு பயிற்சியும் இல்லை, எந்த விதமான விதிமுறைகளும் தெரியாது. தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? இந்த மாபெரும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன? இந்த உலகத்தின் ஜனங்களை குறித்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன? எதுவுமே தெரியாது. தேவன் இந்த பெரிதான ரட்சிப்பை கொடுக்க அழைத்திருக்கிறார். அதற்குரிய நிபந்தனைகள் என்ன? எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள? நாம் மத்தியில் அந்த புத்தியுள்ள தண்ணீர்கள் படிக்கும்போது 25ஆம் அதிகாரத்தில் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் பற்றி அங்கே சொல்லும்போது மற்ற 25:10 ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விதிமுறைகளை அறிந்து பயிற்சி எடுத்து அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். அவர்கள் மணவாளனாகிய இயேசுவோடு அங்கே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள். இது எதுவும் எனக்கு தெரியாது, எந்த விதிமுறையும் எனக்கு தெரியாது, எந்த பயிற்சியும் நான் எடுக்கவில்லை, ஆனால் எனக்கு அந்த பெரிய ஆசீர்வாதத்தின் மேலே ரொம்ப ஆசை இருக்கிறது, மெடல் வேணும். அப்படி என்றால் அது எவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியமாக இருக்கு. அப்படித்தான் இன்றைக்கு அநேகர் அப்படி ஜனங்களை வழிநடத்துகிறார். நீங்கள் கால்நடையாக பொங்கல் காவி அணிந்து கொள்ளுங்கள், கடினம்தான். ஆனால் வேதம் சொல்லுவது வேறு வழியை சொல்லுகிறது. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தேவனை அறிக்கிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய நீதி எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது, இவைகள் எல்லாம் ஒன்றுமே அறியாமல் இருந்து கொண்டு எனக்கு அந்த மேலான ஆசீர்வாதம் கொடுங்கள் என்று கேட்பது எவ்வளவு ஒரு அறியாமையான ஒரு காரியமாக இருக்கும். இவ்வளவு பெரிய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விழுந்து போனவர்கள் எதனால் அவர்கள் பாவத்திலே விழுந்து போனார்கள், தேவனை பின்பற்றி வந்தவர்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று அநேக சாட்சிகள் இந்த முழு வேதத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? முழு பெரிய வேதம் எதற்கு?
அந்த சாட்சிகளை நாம் படித்து உணர்ந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓட கடவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் வேதத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சிகளை நாம் படிக்க வேண்டும். அநேக சாட்சிகள், முற்பிதாக்கள் அநேக நமக்கு முன் ஓடி இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு நல்ல சாட்சிகளாக தீர்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவைகளை நாம் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணாம்சத்துக்கு நாம் வர வேண்டும். அவரெல்லாம் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அநேகர் இருக்கிறார்கள் இல்லையா? யோசுவா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் எல்லாம் தங்கள் ஜீவனை மாறாமல் அக்னியில் போடு உறுதியாக நின்றார்கள். தானியேல் சிங்கக்கட்டியில் போடு நான் தேவனுடைய சமூகத்திலே தினமும் 3 வேளை நான் தினம். அப்படி தேவனுக்கு பிரியமாக செய்யும் போது அவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவான்கள் அந்த அட்டவணையில வருகிறார். நாம் அவர்களை பார்க்க வேண்டும். அதுதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அநேக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை கற்று உணர்ந்து கொண்டு நாம் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கை முழுக்க அப்படியாக நாம் நடந்து வர வேண்டும். 2 தீமோத்தேயு 2:5 மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படார். அப்போ சட்ட திட்டங்கள் இருக்கிறது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காரியங்களாக இருந்தால் அப்படியே இந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ பெரிய சட்ட திட்டங்கள் இருக்கும். தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த நீதியில நாம் நடந்து வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். நான் மாதிரியை பின்வைத்து போகிறேன் என்று அவர் ஒரு மாதிரியாக நமக்கு நடந்து காண்பித்திருக்கிறார். அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் நடந்திருக்கிறார்கள். இப்படி நாம் வேதத்தில் பார்க்கும்போது அநேக சாட்சி முடிவு பரியந்தம், அதான் நம்ம வெளிப்படுத்த 2:10 மரணம் பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் வாழ்க்கை இருக்க வேண்டும். சிலர் தான் சொன்னாங்க, அந்த இயேசு விசுவாசிச்சுட்டேன், அதில் எனக்கு மோட்சம் இதுதான் சில தவறான அது ஆண்டவர் என்னை முன்குறித்துட்டாரு, நான் அதனால அதை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். 7ஆம் சபைக்கு கூட சொல்லும் போது வெளிப்படுத்த 3:16 குளிருமின்றி இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி எழுவதற்காய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். விசுவாசித்த மட்டும் போதுமா? எப்படி நம்ம குளிர்ந்து நம்ம ஒரு விதமான உலகத்தார் போல வாழ்ந்து போனால் போதுமா? வாந்தி பண்ணி போடுவேன்.
அப்படியே எபிரேயர் 10:26 நம்ம படிக்கும்போது அங்கே மரணம் வந்துவிடும், அழிவு தள்ளிவிடுவேன். நாம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக விதிமுறைகள் இருக்கிறது, பயிற்சிகள் இருக்கிறது. அவைகளை நாம் எடுத்து நாம் சரியாக, மிக சரியாக நாம் இந்த ஓட்டத்தில் ஓடுவேன். ஓட்ட பந்தயத்தை விட்டுட்டு பேசுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் அநேக தடைகளை தாண்டி ஓட வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு எதிராக அநேக விழுந்து போன தூதர்கள் சாத்தான் நமக்கு எதிராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தடைகள் நமக்கு இருக்கிறது. அவ்வளவு மென்மையான ஒரு ஆசீர்வாதம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடைகள். இதை நம்ம எபேசியரில் படிக்கிற எபேசியர் 6:11-12 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பிராணிகளோடு ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ளும். ஏனென்றால் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், விழுந்து போன தூதர்கள், சாத்தான் நமக்கு எதிராக இருக்கிறார். அதனால நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டியதை குறித்து நம்ம கடந்த நாட்களில் பாடம் எடுத்திருக்கிறோம். சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் போது சத்தியம் என்னும் கச்சை, அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் பாதரட்சை, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், லட்சியம் என்னும் தலைச்சீரா, ஆவியின் பட்டயம். இவையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய குறித்து நம்ம பாடம் எடுத்திருக்கிறோம். கேளுங்கள். இவைகளெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொண்டு சரியான பயிற்சி எடுத்து தேவ பலத்தில் நாம் இந்த போராட்டத்தில், இந்த பிரயாணத்தில் பிரயாணம். இது ஒரு யுத்த களம் என்று சொல்கிறாங்க. யுத்த களம் அப்படிங்களா? அதுதான் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 2:3 நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவம். அப்போ ஒரு போர் சேவகன் போல யுத்த களத்திலே நாம் நிற்கிறோம். அதனால இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். விதிமுறைகளின்படி நாம் யுத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக நாம் இந்த பிரயாணத்தில், இந்த யுத்த களத்தில் நிற்கும்போது அநேக சோர்வுகள் வருவதற்கு வழி இருக்கிறது. அந்த சோர்வுகள் வரும்போது நாம் என்ன செய்யலாம் என்றால், வேத வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் மனதிலே பதித்து கொண்டு இந்த சோர்வுகளில் இருந்து நாம் விடுபட முடியும். அதை முதலாவது நாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை, அவைகளை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நாம் படித்தோம் கடந்த வருஷங்களில், ராஜாக்கள், ஆசாரியர்கள், அப்படி உலகத்தை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள், தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள், இயேசுவோடு நம்ம இருக்க போகிறோம். இந்த வசனத்தில் நம்ம படிக்க 1 Corinthians 2:9 படிங்கள். 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன்
கண் காணவும் இல்லை, காது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு மேன்மையான ஆசீர்வாதம். இங்கே பூமியில் கொடுக்குற பெரிய ஒலிம்பிக் மெடலாக இருந்தால் கூட அது அதை பவுல் சொல்லும்போது அனித்தியமானது, அழிந்து போயிடும். அது நித்தியமானது. இதை குறித்து இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா 64:4 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 64:4, சங்கீதம் 31:19 இவைகளிலெல்லாம் வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது என்று நாம் அவைகளை மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சோர்வுகள் நீங்கி போகும். அப்படியே நாம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதில் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கும்படியாக அந்த ராஜ்யத்தில் இது சீக்கிரமாய் வரப்போகிறது. நாம் இந்த உலகத்தின் ஜனங்களை நாம் வழிநடத்த போகிறோம். அந்த ராஜ்யத்தில் அங்கே வியாதி இல்லை, இப்போ இருக்கிறது போல தீமைகள் ஒன்றுமே இல்லை, மரணம் இல்லை, அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு தீவிரவாதங்கள், யுத்தங்கள், எவ்வளவு உயர்வு தாழ்வு, ஆகாரம் இல்லாத நிலை, மரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாத ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தில் அந்த ஜனங்கள் எவ்வளவு மிகுந்த சந்தோஷமாக இருப்பார்கள். அதற்காக நாம் இப்பொழுதே ஆயத்தமாக வேண்டும் என்ற இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள், சிந்தனைகள் நமக்கு வரும்போது இந்த சோர்வுகள் நம்மை விட்டு நீங்கும். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று நாம் படிக்கும் போது ஏசாயா 60:13 என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறேன். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அந்த பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன், அங்கு தீங்கு செய்வாரே இல்லை. ஏசாயா 11:9 படியுங்கள். ஏசாயா 11:9. என் பரிசுத்த பர்வதம் அங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தீங்கு செய்வாரே மாட்டார். உலகமே தேவனை அறிகிற அறிவை பெற்று நீதியாக அன்பாக ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார்கள். மேடு பள்ளங்கள் இருக்காது, வியாதிகள் இல்லை, யுத்தங்கள் இல்லை, நோய்கள் இல்லை, எந்த பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான உலகம் வரப்போகிறது. அந்த உலகத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார் ராஜாக்களாக. அது ஜனங்களை அப்படியாக நல்வழிப்படுத்தும்படியாக நம்மை அழைத்து இவைகளை நாம் நினைக்கும் போது நம்முடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. அந்த உலகத்தை குறித்து சொல்லும்போது அது ஒரு ஏதேன் தோட்டம் போல மாறும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கூட சொல்லும்போது பல்லவத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் சித்தம் செய்யப்படுவதாக. இந்த ஜெபம் அங்கிலிருந்து அப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்தின் மேலே வருகிறதா இருக்கிறது. இவைகளை நாம் நினைக்கும் போது இப்பொழுது இருக்கிற அநேக அநீதியான காரியங்கள், யுத்தங்கள், மரணங்கள், வியாதி, அநேக தீமையான காரியங்கள் இல்லாத ஒரு உலகம் வரப்போகிறது என்று சொல்லுவதே, அதை நாம் விசுவாசித்து அந்த வாக்கு தத்தங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு அந்த சோர்வு நீங்கி நாம் மகிழ்ச்சி அடைய. அப்படியே பாருங்கள், இவைகளை நாம் அறிந்து கொண்டு அந்த ராஜ்யத்தில் நாம் பங்கெடுக்க நம்முடைய முழு அர்ப்பணிப்பு
இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொண்டு அந்த அநேக எச்சரிப்புகள், கட்டளைகள், பிரமாணங்களை மிக சரியாக நாம் கற்று பயிற்சி எடுத்து தேர வேண்டும். அந்த நிபந்தனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஒரு பாவ சரீரத்தில் இருக்கிறோம். பாவம் நிறைந்த, அநீதி நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நமக்கு எதிராக சாத்தான் இருக்கிறான், விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். நாம் பலவீனமானவர்கள். அதனால நாம் மிகுந்த அதிக ஜாக்கிரதை காண்பிக்காவிட்டால் நாம் மிக மிக கவனமாக வேதத்தை படித்து அதிகமாக ஆவிக்குரிய சிந்தையில் நாம் அதை கற்று தேறி ஒவ்வொரு நாளும் நாம் அதை பின்பற்ற வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் விழுந்து போவோம். அப்போஸ்தலர் பவுல் நமக்கு சொல்லும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சரீரங்களை ஜீவ பலி செலுத்த வேண்டும். பலி என்று சொல்லும்போது நம்முடைய பிரதிஷ்டை வாழ்க்கை, அதாவது நமக்குரியதை நாம் தியாகம் செய்கிறவர்களாக, பிரதிஷ்டை தேவனுக்கென்று நாம் செலவு செய்கிறவர்களாக, பலி செலுத்துகிறவர்களாக, நம்முடைய நேரம், நம்முடைய பேச்சு திறமை, செல்வாக்கு எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணி நாம் தேவனுக்கென்று பலி செலுத்துகிறவர்களாக ஜீவிக்கும். அதுவே 2ஆம் வசனம், நாம் மறுரூபமாக வேண்டும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் படிங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுக்கு பிரியமானதை எப்படி செய்யலாம்? இப்படிப்பட்ட சிந்தை, நமக்கு பிரியமானதை, நம்ம விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுகிறதாக அல்ல, தேவனுக்கென்று எப்படி வாழலாம், எப்படி அவருக்கு பிரியமாய் செய்யலாம் என்று நாம் மறுரூபமாக வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சாயல். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு எப்படி பிரியமானதை செய்யலாம் என்று தன்னை தாழ்த்தினார். அப்போஸ்தலர்களும் அப்படியாக. அதனால்தான் இந்த சுவிசேஷ யுகம் இன்றைக்கு 2000 வருஷங்கள் ஆகிறது சுமாராக. ஆனாலும் அந்த சபை வகுப்பால் பூரணம் அடையாது, எண்ணிக்கை பூர்த்தியாகவில்லை. அவ்வளவு தேவன் அப்படியாக செலக்ஷன் இருக்கிறது. அதனால நாம் மிகுந்த ஜாக்கிரதை உடையவர்களாக இன்னும் இனி என்ன தேவனுக்கு நான் பிரியமாக செய்யலாம் என்று நாம் ஜாக்கிரதையோடு சொல்லும் போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே ஒரு தண்டில் கொடியுள்ள வசனம் 2:4, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அப்போ நாம் இது ஒரு போர்க்களம் போல, ஒரு இராணுவத்தில் சேர்ந்தது போல கிறிஸ்துவோடு படை சேர்ந்திருக்கிறோம். முழுமையாக அப்படிப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம வெற்றி பெற முடியும். இங்கே சொல்லும்போது இன்னொரு மொழிபெயர்ப்பில், படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராயிருக்க வேண்டும் என்றோ. படையில் நம்மளை கலைத்திருக்கிறார், நம்மை சேர்த்திருக்கிறார். அவருக்கு உகந்தவராக, அவருக்கு பிரியமாக நம்ம என்ன செய்யலாம்? நம்ம
மிலிட்ரியில் இருக்கிறவங்க அவங்க வேற தொழில் செய்யக்கூடாது, அந்த சிந்தனையே இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இன்னும் லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஓட்டத்தில் வந்துட்டு நாம் வேற காரியங்களை பார்த்துட்டு உலக காரியங்களில் இருக்கிறோம். அப்படி என்றால் தகுதி அதை பார்த்தால் மரியாதை விஷயத்தில் கூட சொல்லும்போது தேவையானது ஒன்றே, பணியால் தன்னை விட்டு கூடாத நல்ல பங்கு. அப்படிப்பட்ட சிந்தனை இருக்க வேண்டும். உலக காரியம் அநேக காரியங்களில் கவலைப்பட்டு நாம் இதே ஒரே உடையவர்களாம். ஆகவே சொன்ன கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே யோசனை பண்ணி கொண்டாங்க. அதுக்கு சிந்தனையில் வளர வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூட விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்படும். நல்ல போராட்டம். நம்ம விருப்பம் போல இருந்துட்டு நான் வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படியே நான் நல்லா ஆவிக்கட்டின்னு நான் நடைப்பயணம் போவேன்னா எவ்வளோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விதிமுறைகள், எச்சரிப்புகள். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல போர்ச்சேவகனாக நாம் போராட வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய சுயத்தை நாம் இழந்து சுய வெறுப்பு தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன்படி நாம் ஜீவிக்கிறோம். அநேக வார்த்தைகள், கலைகள், பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு ஒரு பிரமாணம் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு ஆலோசனை படிக்கிறோம். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு முதலாவது எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போதான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும். சாத்தானுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கு எல்லாவற்றிலும் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்படி நாம் இந்த பிரயாணத்தில், ஓட்டத்தில் சில நேரங்களில் சில பலவீனத்தில், தவறுகளில், பாவங்களில் விழுந்துருவோம். ஆனாலும் தேவன் அந்த தவறுகளுக்கு சிக்ஷை கொடுப்பார். அந்த சிக்ஷை கூட அது நமக்கு நல்லதுக்காக இருக்கும். நாம் மீண்டுமாக இந்த அனுபவங்கள், இந்த சிக்ஷைகளை எல்லாம் பெற்று நாம் நல்ல போர்ச்சவனாக நாம் போட வேண்டும். ஒரு முறை விழுந்துட்டேன் என்று அப்படியல்ல, தேவனிடத்தில் மன்னிப்புகள் என்று மன்னிப்பு கேட்டு நாம் அதை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக போட வேண்டும். வேதத்தில் அழகான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதாவது தேவனுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு மனுஷன் 1000 பேரை துரத்துவான். அப்படியே 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று தேவன். அவ்வளோ தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை நிற்பார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேர் துரத்த முடியும், 2 பேர் 10,000 பேரை துரத்த முடியும். எப்போ அதுக்கு மேலே வருஷங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும் போது அவருடைய கட்டளைகள்
அது பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது. அதனால நம்ம விருப்பம் போல வாழ்ந்துட்டு தேவன் நமக்கு உதவி செய்வார் என்றால் அல்ல, அவருக்கு நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிப்பு அவருக்கு பிரியமானதாகவே இருக்க வேண்டும், அவருடைய சுய விருப்பத்தின்படி அல்ல. அதனால இந்த போராட்டம், இந்த யுத்தம் நம்ம சுய பலத்தால முடியாது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் அவரால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் யோவான்ல பேசினார். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருப்பார். அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருந்து அதை செய்ய நமக்கு பலன் தருவார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் கூட விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையிலே நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள், துணிவாயிருங்கள், துணிவாய் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். எந்த பயமும் தேவையில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துவார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியே சீர்களை ஊழியர்கள் அவர் அனுப்பும்போது அவர்களுக்கு சொல்லும்போது லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு நல்ல வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். படிக்கிற வசனம் லூக்கா 12:4. என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். கொலை செய்வா, அடிப்பா, உதைப்பா, இது கவலையேற்படாதீங்க, ஜீவனை கொடுங்க, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்கிறார். பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும், புறாவை போல கபடத்தவர்களாகும். ஒரு இடத்துல உங்களை திருத்தினா நீங்கள் அதை விட்டு போங்க, ஞானமாவது நடக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட இதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சில வசனங்களில் படிக்கும்போது நரகத்தில் அடிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நான் படிக்க போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் வேதத்தில் படிக்கிறோம், நீதி வாசமாய் இருக்கக்கூடிய புதிய வானம், புதிய பூமி. அந்த நீதி வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கிற ஜனங்கள் நீதியாக நடக்க வேண்டும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியே அவர்களை நாம் நீதியில் நடத்த நாம் இப்பொழுது அந்த நீதியை கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக குற்றமற்றவர்களாக நாம் வாழ்ந்து ஒரு மாதிரியை காண்பிக்க வேண்டும். அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்கள் அற்றவர்களுமாய் இருக்கும் வேண்டுதல் செய்கிறேன். இப்பவே துப்புரவாக நீதியில நடந்து நம்மை ப்ரூவ் பண்ண வேண்டும், நம்மை மாதிரி காண்பிக்க வேண்டும். இயேசுவை போல, அப்போஸ்தலர்களை போல நீதியாகவும் குற்றமற்றவர்களாகவும் தேவனுக்கு மகிமை வருகிற விதமாக நம்முடைய வாழ்க்கை இப்பொழுதே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அப்போதான் நம்ம அவர்களே நீதி பாதையில் உலகத்தாரை அதுக்கு தான் நம்மை இப்பொழுது அழைத்திருக்கிறார். இப்போ நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 சொல்லும்போது அரண்மனை எங்கும் உள்ளவர்களும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகளை வெளியிடமாக்கி சகோதரர்கள். பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை நாம் அநேக பாவத்துக்கு தீமையில் இருந்திருப்போம். எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைக்கும் பந்தய பொருளுக்காக நாம் இப்பொழுது சத்தியத்தை அறிந்து கொண்டால் கூட அதிக வைராக்கியத்தோடு தேவனுடைய பிரமாணங்கள் அநேக சாட்சிகள் சத்தியங்களை கற்று தேறிய அவைகளில் நாம் மிகவும் சிறியதானதை கூட உதாசீனம் பண்ணாதது மிகவும் ஜாக்கிரதையோடு கொஞ்சம் கூட நாம் பின்னுக்கு பார்க்காதபடி சரியாக இலக்கை நோக்கி தொடர வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற சிறிய ஒரு பிரமாணமாக இருந்தால் கூட அதை நாம் மிகுந்த கவனத்தோடு அதை நாம் பின்பற்றுவதற்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த இலக்கை அடைய முடியும். இவைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் மிகவும் கவனமாக இல்லாமல் இருந்தால் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சொல்வது போல ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறது. அப்படியாக அறியாமல் நடக்கிறவர்கள் ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறது போல ஒன்றுமே எனக்கு தெரியாது, விதிமுறைகள் தெரியாது, மனங்கள் தெரியாது, எப்படி நடக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று தெரியாது. ஆனால் எனக்கு வெகுமதி பரிசு வேண்டும். தேவன் மீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம இலக்கு என்ன, நாம் அந்த இலக்குக்கு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தாவீது பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்லும்போது தாவீது தேவனுக்கு இறுதிக்கு ஏற்றவனாக சொல்லப்பட்டார். அங்கே தாவீது சொல்லுகிறார் 40ஆம் அதிகாரம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. பிரமாணங்களை எல்லாம் இருதயத்துக்குள்ள வாங்கி நான் உமக்கு பிரியமானதை மாத்திரமே செய்ய விரும்புகிறேன். அதனால்தான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனுக்கு எப்படி பிரியமானதை செய்து அவருக்கு பிரியமாக வாழலாம் என்று ஒவ்வொரு நாளும் தங்களை தாழ்த்தினார்கள். அவருக்கு உண்மையாக இருந்தார்கள். வாழ்க்கையை மிகவும் எளிமையாக நடத்தி கொண்டு போனார்கள். வெற்றிமை சிந்தையெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். புதிய ஏற்பாட்டில் மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மாதிரி வைத்து இருக்கிறார்கள். அப்படியாக வாழ்ந்து அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல அழிவில்லாத கிரீடத்தை பெற அதிக முயற்சி எடுப்போம். விதிமுறைகளை கற்றுக்கொள்வோம். விதிமுறைகளை கற்றுக்கொண்டு எங்கள் பயிற்சி எடுத்து தேவ பலத்தில் ஓடி முடிக்க தேவன் உதவி செய்வாராக.